பாஜக சார்பாக திரு நாராயணன் திருப்பதி மீண்டும் இணைந்திருக்கிறார். இப்ப சரவணன் சொன்னது மாதிரி ஒடுக்கப்படுகிற, ரசிக்கப்படுகிற, மிதிக்கப்படுகிற காங்கிரஸ்காரர்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும்னு காங்கிரஸ்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் கொடுத்துருவாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எதை தின்றால் பித்தம் தெளியும்னு திரு ராகுல் காந்தி எப்படியாவது விஜயனுடைய பார்வை தன் மீது விழுந்து விடாதா, காங்கிரஸ் மீது விழுந்து விடாதா, எக்ஸ்ட்ரா லக்கேஜா இருக்கிற திமுகவை நம்ம சுமக்கிறத விட்டு விடுவோமா என்று அவர் இப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ் பதிவை இட்டிருக்கிறாரு. இதே எக்ஸ் பதிவுல இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா ராகுல் காந்திய தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை அந்த கட்சி தொண்டர்களுக்கே இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. அதனால இப்ப நானும் ஒரு தணிக்கை துறையில, திரைப்பட தணிக்கை துறையில நானும் ஒரு உறுப்பினராக இருந்தவன். 3-4 ஆண்டுகள் நான் அதுல பணியாற்றுகிறேன் என்பதனால் சொல்கிறேன். இதை வேண்டுமென்றே சரவணன் சொன்னது போல தேர்தல் காலத்துல இதை வேண்டும் என்றே அரசியல் செய்யறது. தேர்தல் காலத்துல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சரவணன் அதான் சொல்றாரு. அப்படின்னா நீங்க முதலமைச்சருடைய ட்வீட்டை எந்த கணக்குல எடுப்பீங்க? முதலமைச்சர் தானே ட்வீட் பண்ணிருக்காரு, அவர் என்ன ஆதரவு நிலைப்பாடுன்னு எடுப்பீங்களா? இது ஜனநாயக ரீதியானது அப்படின்னு சொல்றாரு. என்ன ஜனநாயகம் அப்படின்னா இது கலைச்சரணும் கேட்க சொல்லுங்க. அதாவது திரைப்பட தணிக்கை துறையை வேணான்னு சொல்லுங்க. எதை எடுத்தாலும் நான் எதிர்ப்புன்றது என்ன விதமான ஒரு விஷயம்? திரைப்பட தணிக்கை துறையில நான் 4 வருடங்கள் நேர்மையாக தெளிவாக நான் பணியாற்றிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் சொல்றேன். அது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கென்று சில விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பாராளுமன்றத்துல. அதன் அடிப்படையில தான் அது செயல்படும். அதனால எல்லாவற்றையுமே அரசியலாக்க நினைப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அதைத்தான் தமிழக காங்கிரசும் திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜயே இது குறித்து கருத்து சொல்லாத போது காங்கிரசும் திமுகவும் ஓடி ஓடி பதில் சொல்றதுக்கு காரணம் தங்களுடைய தோல்வியை அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இதை சொல்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால இதுல முழுக்க இதுல அரசியல் கலப்பு என்பது கிடையாது. அப்படி அதுதான் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் இதுல அரசியல் இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டு வர, அதை நான் உள்வாங்கிக்கிறேன். ஆனாலும் அரசியலை தவிர்த்துட்டு இதை புரிஞ்சுக்க முடியல. இது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய தாவேகாவை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல அந்த வியூ எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தை வைத்து ஒரு கட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று பாஜக நினைக்கிறது, ஒரு இந்தியாவே ஆளும் கட்சியான பாஜக நினைக்கிறதுன்னு யாராவது சொன்னாலோ நினைத்தாலோ அவர்களை பார்த்து நான் சிரிக்கத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால இது தவறான ஒரு விஷயம். இது தணிக்கை துறையை பொறுத்தவரையில தொடர்ந்து பல்வேறு விதிகளின் அடிப்படையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அந்த பராசக்தி படம் கூட அப்படித்தான். அப்படி பார்த்தால் நான் என்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை இட்டிருந்தேன். பெட்ராவ்தான் பிள்ளையா படத்துல திரு எம்ஜிஆர் அவர்கள் பாடுவது போல அமைந்த காட்சியில மேடையில் முழங்கு அண்ணாதுரை போல் என்கின்ற அந்த பாட்டினுடைய வரிகளை நீக்கி விட்டு திருவிக்காப்பை போலன்னு மாத்தினது காங்கிரஸ்காரங்களா இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்க? அப்படிப்பட்ட உண்மையிலேயே ஒரு அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு அரசியலை நுழைத்த காங்கிரஸ் இல்ல. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, ஒரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் பண்றதுல பிரச்சனை, ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையில் இருக்கிறாரு விஜய், மறுபக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டா பேசும்போது இன்னும் பொங்கலுக்கு அப்புறம் புது கட்சிகள்லாம் சேரும் அப்படிங்கிறாரு. இது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குல்ல? நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஆனா விஜயோ பிஜேபியோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள பார்க்கவில்லை. இதை பார்க்கறது திமுகவும் ஊடகங்களும் தான். இதுல எங்க இருந்து இதுல சிபிஐ விசாரணைக்கும் இதற்கும் ஜனநாயக ரிலீஸுக்கு என்ன சம்பந்தம்? சிபிஐ விசாரணை கேட்டது விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள். அதனால அவரே ஒரு விசாரணைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை தான் இதை திட்டமிட்டு செய்தது என்றெல்லாம் குற்றம் சாட்டியுள்ள சூழ்நிலையில சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட பிறகு சிபிஐ அவரை கூப்பிட்டு உங்களை விசாரிக்கணும், சாட்சியா விசாரிக்கணும்னு சொன்னா, ஐயோ சாட்சியா விசாரிக்கிறாங்களேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவையா இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. திரு விஜய் அவர்கள் ஏதாவது சிபிஐ விசாரணை பற்றி சொன்னாரானா? கிடையாது. ஆனால் திமுகவும் காங்கிரஸும் சொல்லுதுன்னு சொன்னா, இதை விட திமுகவும்